நீங்க வீடு கட்ட போறீங்களா? இந்த 7 விஷயத்துக்கு காம்ப்ரமைஸே ஆகாதீங்க. ஒரு ஃப்ளோர் பிளான் இல்லாம ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனோ, ஒரு கான்ட்ராக்டரோ இல்ல பில்டரோ வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றேன்னு சொன்னாங்கன்னா, தயவு செய்து காம்ப்ரமைஸ் ஆகாதீங்க. ஃபியூச்சர்ல கட்ட போற ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்காக இப்பயே ஃபவுண்டேஷன் போடுற மாரி, இப்பயே ஸ்ட்ரக்சரல் டிசைன் பண்ணி அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணுங்க. அவங்க பண்ணலன்னு சொல்லி கான்ட்ராக்டர் சொன்னாங்கன்னா, தயவு செய்து அது காம்ப்ரமைஸ் ஆகாதீங்க. நீங்க யூஸ் பண்ற கிரவுண்ட் வாட்டர் வந்து சால்ட்டோ இல்ல அயன் கண்டென்ட்டோ அதிகமா இருந்தா, தயவு செய்து அந்த வாட்டரை யூஸ் பண்ணாதீங்க. அதுக்கு மேலேயும் நம்ம கான்ட்ராக்டர் இது பண்ணணும்னு சொன்னாங்கன்னா, அது காம்ப்ரமைஸ் ஆகாதீங்க. சேஃப்டி பர்பஸா யூஸ் பண்ற ஆன்டி டர்பைன் அந்த வாட்டர் ப்ரூஃபிங் இல்லாம பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண விடாதீங்க. இன்டர்னலா யூஸ் பண்ற பிளம்பிங் மெட்டீரியல்ஸோ இல்ல பைப்ஸோ இல்ல வர எலக்ட்ரிக் யூஸ் பண்ற ஒயர்ஸோ நல்ல பிராண்டை யூஸ் பண்ணுங்க. கான்ட்ராக்டர் லோ பட்ஜெட் பிராண்ட்ல உங்களுக்கு ஷோ பண்ணி இதை யூஸ் பண்ணலாம்னு சொன்னா தயவு செய்து காம்ப்ரமைஸ் ஆகாதீங்க. சம்பூர்ண செப்டிக் டேங்கோ எவ்வளவு கெப்பாசிட்டி தேவைப்படும்ன்றத கால்குலேட் பண்ணி கான்ட்ராக்டரை வந்து கட்ட சொல்லுங்க. அவங்க சின்னதா பண்ணிட்டாங்கன்னா மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாயிடும் ஃபியூச்சர்ல. லாஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனோட டியூரேஷனை வந்து கம்மி பண்ணலான்ட்டு நீங்க எப்பவுமே நினைக்காதீங்க. அது வந்து நம்ம கியூரிங்கையும் இல்ல பில்டிங் ஸ்ட்ரென்த் தான் அஃபெக்ட் பண்ணும். இதனால உங்களுக்கு ஃபியூச்சர்ல ப்ராப்ளம் ஏற்படும். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டா வேணும் பேஜ் ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ கைஸ்.